வணக்கம், வெல்கம் டு அன்புடன் டீ சேனல். பட்டர் மசாலா எப்படி பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் பட்டர் போட்டு மெல்ட் ஆனதும் ஒரு ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஆறினா தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க முடியும். ஸோ அதை நம்ம சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த பன்னீர் எடுத்து ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி அதே பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் பே லீஃப், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய், சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் 3 to 4 கிராம்பு சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. தென் அந்த நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த விழுதை ஆட் பண்ணி அதுக்கு கூட அந்த மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பி ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தென் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தென் 1 ஸ்பூன் கரம் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது நல்லா சாட்டே இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தென் லாஸ்ட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம லிட்டு போட்டு மூடி அதை 2 to 3 minutes குக் பண்ண விடலாம். தென் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் நீங்கள் நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. அது அப்போ தான் எல்லா மசாலாவும் அதில் கோட் ஆகும். எனக்கு கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி வேணும்னால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி லிட் போட்டு மூடி அது ஒரு 1 minute குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 minute குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதை டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. தென் அதில் கொஞ்சம் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நல்ல கிரேவிக்கு மனம் கொடுக்கும். தென் நம்ம கசூரி மேத்தியை ஆட் பண்ணுறதுக்கப்புறமா நான் சின்ன துண்டு பட்டர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட்டில் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியும் நான் சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கிட்டேன்.